எல்லோருக்கும் வணக்கங்க. என் அன்பார்ந்த ஃபேஸ்புக் மெசஞ்சர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு காட்டுற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்றேன்னா, ஒரு பெண் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கல்யாணம் ஆகணும். ஒரு ஆணுன்னு இருந்தால் அது கண்டிப்பாக கல்யாணம் ஆகணும். இது உலக நீதி, அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணிடுறீங்க, அது கடன் வாங்கி பண்ணுறீங்களோ இல்லை வரதட்சணை பண்ணுறியோ அந்த டாபிக் நான் போகல. கல்யாணம் ஆகிட்ட பிறகு வீட்டுக்கு வந்தீங்கன்னா மெயினாக பொண்ணு வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுவாங்க, என்னமோ ஒரு புழு பூச்சி இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த கேள்விங்களெல்லாம் ஓரம் கட்டணும். புழு பூச்சி இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வெறுப்பு ஏற்றுறது. சரி, இந்த சைடில் பையன் வீட்டில் கேட்டாங்கன்னா, என்னடா பொண்ணு கட்டின்னு வந்த, இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலையே அப்படின்வாங்க. பட்டு இவங்களுக்குள்ள ஹிடன் சீக்ரெட், இவங்களை அறியாமல் உள்ளுக்குள்ளே பல மர்மங்கள் நுழைஞ்சுருக்கும். அது அவனுக்கும் தெரியாது, அவளுக்கும் தெரியாது. இந்த பொம்பளைங்க சும்மா இருக்கிற நேரத்தில் கொளுத்தி போடுவாங்க. பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதை வச்சு மாப்பிள்ளை மடக்கலான்னு. சரி, மாப்பிள்ளைக்கு குழந்தை உண்டாகிட்டான்னா பொண்ணை மடக்கலான்ட்டு. ஸோ இந்த கேள்விங்களுக்கு இதே வேலை தான். இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளுனால, இப்போ மனைவி ரொம்ப நேசிக்கிறாங்கல்ல, நேசிக்கிறது தான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் நேசிக்கிறது தான் வாழ்க்கை. தவிர நீங்கள் ஒரு 100 1000 ரூபாயில் ஒரு வைர டைமண்ட் போட்டு உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு சும்மா அவங்கள திட்டினே இருக்கிறத விட, ஒரு குருவி காய்ச்சண்டை போயிட்டு ஒரு 10 பைசா மணி மாலை வாங்கி அன்புடன் அவள் கழுத்தில் போட்டால் அதை பொட்டியில் வச்சு பூட்டிட்டு அவள் நீங்கள் சாகிற வரைக்கும் அதை பத்திரமா எங்கள் வீட்டுக்காரன் கொடுத்துன்னு நினைப்பாள். இதுதான் வாழ்க்கைன்றது. வாழ்க்கைன்றது பணம் இருக்கணும், காசு இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கட்டின மனைவி நல்லவளோ கெட்டவளோ, அசிங்கமாக இருக்காங்களோ, கருப்பாகிறவங்களோ, வெள்ளை இருக்கிறாங்களோ, பணக்காரோ ஏழையோ, எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்பண்டை காட்டுற அன்பில் தான் அந்த அம்மா ஸ்ட்ரென்த்தே. எங்கே ஸ்ட்ரென்த்து? உங்கள் வீட்லேயும் ஸ்ட்ரென்த்து, அவங்க வீட்லேயும் ஸ்ட்ரென்த்து. அவங்க வீட்டில் போனோடனே எங்கள் பூட்டுக்காரர் இவ்வளோ நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்தோடனே பொண்டாட்டி எப்படி பார்க்குறம்பான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனைவி நல்லா வச்சுக்கிறது காசுனாலேயே பணத்தினாலே இல்லை, அன்புனால தான் சரி பண்ண முடியும். இப்போது நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது ஒரு அம்மாவை கல்யாணம் கட்டுனீங்கன்னா கரெக்டாக குழந்தை பிறக்கணும். கரெக்டாக குழந்தை பிறந்த உடனேயுமே ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு 3 மாதத்தில் டெஸ்ட் பண்ணுவாங்க. 2வது 3 மாதத்தில் ஹாஸ்பிட்டல் போவீங்க. 3வது மாதத்தில் டெலிவரி ஆகிடும். இது லேடிஸுன்னா கண்டிப்பாக குழந்தை பிறந்து தான் ஆகணும். இங்கே மட்டும் இல்லை, டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா நாய், பூனை, பேய் கூட சரி, கரெக்டாக குழந்தை பிறந்து எதுவும் சாகிறதில்ல. 1 2 இருக்கும், அவ்வளோதான். பட் குழந்தை பிறப்புன்றது பெண்ணுனானே வரும், கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும். பட் இந்த குழந்தை பிறப்போட மோசமானது வலி என்னன்னா, இந்த கணவன் பொண்டாட்டியை கண்டுக்காமல் இருக்கான் பாருங்கள், அந்த வலி தான் டெலிவரி வலியோடு அதிகம். அப்போது ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான் அப்படின்னா, கல்யாணம் கட்டின உடனே இந்த டாக்டருங்களாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் மட்டும் இந்த 10 மாதத்தில் நான் கொடுக்குற ஒரு 2 கேள்வி கேட்டுன்னு ஒரு தெளிவாயிடுங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு போடுற ஒரு பெரிய வரப்பிரசாதம். தவிர இந்த டாக்டர் பேச்செல்லாம் கேட்காதீங்க. டாக்டர்லாம் அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்வாங்க. இன்னும் குழந்தை நல்லா தாங்குதுன்னுவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுவாங்க. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னுவாங்க. மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன், ஒரு கல்யாணம் கட்டினோடனையும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற பாயிண்டெல்லாம் ஒரு மாதம் ஒரு 2 கேள்வி மட்டும் கேளுங்க 10 மாதத்தில். அதில் தெளிவாயிட்டுன்னா நார்மலாக அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க, நல்ல பெற்றெடுப்பாங்க. இப்போது அவங்களுக்கு ஏற்படுற நீங்கள் கேட்குற கேள்வி முதல்ல என்னவாக இருக்கணும், பாசத்தோடனையும். இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறாங்கல்ல, லேசாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கும் போது 2 மாதம் ஆகிருக்கும் போது நீங்கள் போய் சாப்பிட்டியா,
சோறு துண்ணியா, மருந்து சாப்பிட்டியா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் ஓல்டு ஏஜ். இப்போல்லாம் ரொம்ப அல்ட்ராசானிக் வச்சு நிலாவில் போய் கல் எடுத்துன்னு வரோம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இருக்கும் மச்சான். நீங்கள் என்ன கேட்கணும், ஏம்மா இப்போ ப்ளீடிங் எதனா ஆச்சாம்மா, 3 மாதம் இருக்குது, ப்ளீடிங் ஆச்சா, ஒன்றும் ஆகலைல்ல, சந்தோஷம், அவ்வளோதான், ஒரு சந்தோஷம். அப்போது ப்ளீடிங் ஆகிப்போச்சு அப்படின்னா ஒரு வேளை அது அபார்ஷனாக இருக்கலாம். அதை முதலே நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்குன்னு தெரியாது இல்லை, நீங்கள் என்ன டைரக்டரா இல்லை அந்த லேடி டாக்டரா இல்லை மகப்பேறு மருத்துவரா, என்ன கேட்கணுன்னே தெரியாது. குழந்தைய எப்படி பெக்கணும்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு. நீங்கள் சொல்லி கொடுத்து தான் பெக்கிறீங்க இப்போல்லாம். நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போது அவளை ப்ளீடிங் வந்துச்சாம்மா, ப்ரெக்னென்ட் மாதிரி ப்ளீடிங் வந்துச்சாம்மான்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு வயிறு மாலை, அப்பாடா குழந்தை கண்டினியூ ஆகுதுன்னு. 2வது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு 9 மாதம் கழிச்சு ப்ளீடிங் வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது ப்ளீடிங் சீக்கிரமாக குழந்தை பிறக்க போகுதுன்னு, அப்போது உங்களுக்கு அது கேட்கணும். ஏம்மா நீ முதல் 3 மாதம் கேட்ட, இப்போ கடைசி 6 மாதத்துல 8 மாதத்துல ஒரு தடவை கேட்கணும். ஸோ அது ப்ளீடிங். ஏ ஃபார் அபார்ஷன், பி ஃபார் ப்ளீடிங், சினா சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னு. சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னா ஒரு 6 மாதம் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், எல்லாம் ஊர் எல்லாம் போயிட்டு வராங்க. 6.5 மாதம்னா குழந்தை தானே வெளியே விழுந்துடும். அது மாதிரி 1, 2, 3 இல்லை, 4, 5 தடவை கூட கரெக்டாக 3 மாதம், 4 மாதம், 5 மாதத்தில் விழுந்துடும். ஏன்னா ஒரு கர்ப்ப வாய் ஒரு 3 கிலோ வெயிட்டை அப்படியே சுமக்கும். எவ்வளோ நாளைக்கு சுமக்கணும்னா ஒரு 10 மாதத்துக்கு சுமக்கும். இப்போது அந்த சர்விக்ஸ் பெருசாகிடுச்சின்னு வச்சிங்களேன், அப்போ 2, 3 மாதம் அந்த வெயிட்டை தாங்க முடியாது. டக்குன்னு மாங்காய் விழுற மாதிரி, பப்ளிக்காக விழுற மாதிரி கீழே விழுந்துடும். அது பேர் தான் சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸும் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி 1, 2 ஆனால் கூட நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏன்னா திருப்பி அடிக்கடி வந்ததுன்னா வீட்டில் பிரச்சனை வேணும். இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் 2 மாதம் ஆனால் அபார்ஷன் ஆகிடுது, அபார்ஷன் சனியை பிடிச்சோ, தத்திரம் பிடிச்சவோ, அதனால் வேறு கல்யாணம் பண்ணிக்கப்பா, வேறு குழந்தை பிறகு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஆயாப்பை மாதிரி ஒரு தையல் தைச்சிட்டோமா குழந்தை நல்லா உண்டாயிடும். டெலிவரி நேரத்தில் அந்த ஆயாப்பை எடுத்துகிட்டு குழந்தை டெலிவரி ஆகிடும். இது பேர் சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ். டி ஃபார் டெவலப்மெண்ட் டிஸார்டர். குழந்தை வளரும் போதே கொஞ்சம் ஊனமாக பிறக்கிறதோ, இல்லை தலை ஒட்டின்னு பிறக்கிறதோ, வாய் கோணைய போதோ, டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் டிஸார்டர். அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை முதலே டிசைட் பண்ணி 2 பேரும் பேசி, இந்த மாதிரி குழந்தை வெளியே வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் அசிங்கம் தானே, அதனால் டிசைட் பண்ணி அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு யாரும் சொல்லித் தர மாட்டாங்க, நான் சொல்கிறேன், கேட்டுங்க. அப்புறம் ஏபிசிடியை பற்றி சொல்கிறேன். ஜி எக்லாம்சியானா ஜன்னி. பிபி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், இந்த ஜன்னி வந்துடும். அதனால் பிபி ஏறாத அளவுக்கு பார்க்கணும். பிபி ஏறாத அளவுக்குன்னா நீங்கள் என்ன கறி, மீன், முட்டை எல்லாம் போடுறீங்க, ஒன்றும் கிடையாது. எதை புள்ள தச்சுன்னா விட்டுறீங்க, அதுங்க ஏதோ வீட்டில் செய்து சாப்பிட்டுங்கிறதுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பிபி ஏற காரணம் உணவு கிடையாது, நீங்கள் காட்டாத அன்பு தான். அம்மா பேச்சை கேட்குறது, ஊருக்கு சுற்றுறது, தாடியை விடுறது, அந்த பொம்பளைக்கு வெறுப்பு ஏறிடும். நைட்டான புருஷன் அப்படி கேட்க மாட்டானே, சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டேன், அதிலே பிபி ஏறிடும். அதனால் எக்லாம்சின்ற ஒரு நோய் வரும். அடுத்தது ஃபிட்ஸுன்னா காக்கா வலிப்பு இருக்கும். அது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, டாக்டருங்க சொல்லியிருப்பாங்க இவங்க மாத்திரை சாப்பிட்ணுன்னு. இப்போ அந்த பொண்ணு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாக இருக்கும். இல்லை நீங்களே மனம் ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி நல்ல எண்ணத்தில் கட்டிங்கன்னா அதுக்கு ஃபிட்ஸு வரும். அப்போ அந்த ஃபிட்ஸு கேஸை நீங்கள் எப்போ கவனிக்கணும், எப்படி கவனிக்கணும்னு அந்த ஃபிட்ஸு டாக்டரையும் கவனிச்சிக்கணும், இந்த கைனகாலஜிஸ்டையும் கவனிக்கணும். இந்த மாதிரி சின்ன வேலையை தான் நீங்கள் செய்யணுமே தவிர, இதை உங்கள் அம்மாவோ உங்கள் மாமியாரோ பண்ணவே முடியாது, யாரும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேஸெல்லாம் நீங்கள் காட்டுற அன்பிலேயே அது நார்மலாக எல்லாமே மாறிடும். ஜி ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். எப்போ புள்ளத்தாச்சி ஆகுறாங்களோ அப்போ சர்க்கரை வியாதி வந்துடும். டெலிவரி ஆகிடுச்சுன்னா உடனே போயிடும். அப்போது என்ன ஆகும், குழந்தை பெருசாக பிறக்கும். எரித்ரோபிளாஸ்ட் ஆஃப் ஃபீட்டாலிஸ்ன்னு பெரிய குழந்தை 5 கிலோ 6 கிலோன்னு பிறக்கும். அது எதுக்கு?
அது முதலே நீ கண்டுபிடிச்சி மருந்து மாத்திரை கொடுக்காம இன்சுலின் ஒன்று போட்டிங்கன்னா நார்மலாக சரியாகி நல்லபடியாக பிறந்துடும். வந்து ஹைப்பர் டென்ஷன், ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு ஏன் வருதுன்னா தூங்க மாட்டாங்க. என் குழந்தை இப்படி பிறக்குமோ, குழந்தை அப்படி பிறக்குமோ, குழந்தை இந்த வீட்டில் வச்சுக்கலாமோ, அந்த வீட்டில் வச்சுக்கலாமா, சட்டை எடுக்கிறது எப்படி, பவுட்ரு போடுறது எப்படி, இந்த தாட்ஸ் வந்துக்கினே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் ஹலோ ஒன்றும் கவலைப்படாத, நீ குழந்தைய பெற்றெடு, நாங்கள் பார்த்துக்குறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்குறேன், எங்கள் மாமியாரை பார்த்துக்குறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னா பிபியே வராது. எங்கே கேட்குறீங்க? அதெல்லாம் வேலை 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 வேலை. வந்தோடனே அம்மாவோட பேசுறது, அப்புறம் அப்போ டிவியை பார்க்கறது. அப்படி இருந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வரும். வந்து ஐயூஜிஆர். குழந்தை வந்துட்டு எவ்வளோ தூரம் பிறக்கணுமோ அவ்வளோ வெயிட் இல்லாமல், நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். அது பேர் ஐயூஜிஆர் சொல்கிறோம். இன்ட்ரா யூட்ரினல் க்ரோத் ரிட்டார்டேஷன். ஒரு 5 கிலோ இருக்கணும்னா அது 3 கிலோ தான் இருக்கும். ஒரு 2 கிலோ இருக்கணும்னா 1.5 கிலோ தான் இருக்கணும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் அரவணைச்சு காலையில் என்னம்மா சாப்பிட்டீங்க, மதியம் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிடலையா, அப்படி இல்லைனா அம்மா நானும் வந்துட்டு அவ்வளோ ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லி போல்டாக அவங்க எதிர்க்கவே உங்கள் மனைவி பேர் லதானா, லதாவை நானும் போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருமான்னு சொல்லி போல்டாக தோளில் கையை போட்டுக்கின்னு நேராக கோயிலுக்கு போய்ட்டு தலை நிறைய பூ வாங்கின்னு அல்வா வாங்கி கொடுத்துட்டு ஹோட்டலில் சாப்பிடு. இப்போல்லாம் எங்கே இப்படி செய்கிறீங்க? கவனம் செய்யறது இல்லையே. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பார்க்குறது. அதுதான் நீங்கள் பண்ணுறது. 2வது அது பார்த்து ஐயூஜியான்றது. குழந்தை வந்து சிறுசு வரும் கரெக்டு நேரத்தில் நல்ல உணவு கிடைக்காதனால பண்ணுறது. ஹாஸ்பிட்டலில் போனால் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறாங்க, அது கண்டிப்பு தான். பட் ஃபோலிக் ஆசிட் கொடுத்து கூட சிசேரியன் ஆகுது, அது வேறு விஷயம், அந்த டாபிக் வேறு. ஜாண்டிஸ். சில பேர் ஜாண்டிஸ் வந்துடும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அப்போ அந்த ஜாண்டிஸை எப்படி பண்ணணும், யாராண்ட பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். வந்து கெலன் ஃபில்டர் சிண்ட்ரோம்னா அது குரோமோசோமல் அனாமலைஸ். அது எல்லாருக்கும் வந்துட்டு XXXYன்னா இதில் 2XY ப்ராப்ளம் இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப ரேர் தான், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வந்து லேப்ராட்டமி. இந்த டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அப்பெண்டிக்ஸோ வேறு குடல் பெப்டிக் அல்சர் சர்ஜரியோ இல்லை ஒரு டியூமரோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ உண்டாயிருப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து 2 டாக்டரையும் கன்சல்ட் பண்ணணும். சார் நீங்கள் பண்ணீங்களே, இப்போ டெலிவரி எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு அவங்கள போய் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒர்க்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் மனைவிக்கு செய்ய முடியும் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது. வந்துட்டு மென்டல் டிஸார்டர், சீசோஃப்ரெனிக்னு. மென்டல் டிஸார்டர்னா சும்மானா கத்தின்னு இருக்கும், சும்மா பேசின்னு இருக்கும், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடும், என்ன சொன்னால் கோச்சுக்கும், பைய எடுத்துன்னு போயிடும். அப்புறம் அவங்க வீட்டை சொன்னேன்னு எங்கள் வீட்டுக்காருக்கு போகணும், எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், அப்புறம் கோயிலுக்கு போகிறோம், குளக்க போகிறது. மென்டல் டிஸார்டர். இது யார் வருது? எல்லாம் உன்னால தான் வருது. 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரம், காலையில் 1 மணி நேரம், நைட்டில் 1 மணி நேரம் கையை கால் அமுக்கிவிட்டு இப்போ நல்லபடியாக யாருங்க இருக்கணும், அது மென்டலே ஆகாது. நீங்கள் எப்போ ஒய்ஃபை கண்டுக்காமல் ப்ரெக்னென்ட்டில் கண்டுக்காமல் இருக்கிறீங்களோ, எப்போ மாமியார் பேச்சு அம்மா பேச்சு கேட்குறீங்களோ, எப்போ நீங்கள் வந்துட்டு சோம்பேறித்தனம் பண்ணு இதெல்லாம் கேட்காம இருக்கல. சாப்பாடு டாக்டரோட ரொம்ப முக்கியம். கணவன் வந்துட்டு மனைவியாண்ட காட்டுற அன்பும் பரிவும் தான், இதெல்லாம் வராது. அந்த மென்டல் டிஸார்டர் வந்து வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினா அவரே என்ன கேட்குற, நம்மளே செய்யணும், நம்மளே சாப்பிட்ணும், வெளியே போய் எதுவும் சாப்பிட்லன்னா இட்டுன்னு போக மாட்டோம் இருந்தாலும், அதனால் நல்லா சாப்பிட மாட்டாங்க. கேட்டால் யாருன்னா கேட்டால் என்ன பண்ணுவாங்க, லேடிஸ்னால் அவ்வளோ நல்லவங்க, யாரையும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, எனக்கு மயக்கமாக இருக்குது, எனக்கு சாப்பாடு பிடிக்கல, எனக்கு குடலை பற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்னமோ பெரிய பரிதாபமாக இல்லை, பரவாயில்லடி வாந்தி வந்தால் வரட்டுடி, நீ எடு நான் கையால் பிடிச்சிக்கிறேன், வா ஹோட்டலுக்கு போகலாமா, ஒரு வல்லா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்கணும். அந்த நியூட்ரிஷன்லாம் சரியாயிடும், இந்த டிஃபிஷியன்சிலாம் சரியாயிடும். வைட்டமின் கொடுத்தாலும் சிசேரியன் தான், ஃபோலிக் ஆசிட் கொடுத்தாலும் சிசேரியன் தான். ஆனால் ஒன்றுமே இல்லை, குருவிக்கு பாருங்க பிளாட்பாரத்தில் படுக்கிறாங்க, குழந்தை கொழுன்னு பிறக்குது. ஏன்னா அந்த குருவி காய்ச்சலை தவிர வேறு யாருமே நினைக்கிறதில்ல டெலிவரி வரைக்கும். நம்ம அப்படி இல்லை, அம்மா பார்த்துக்குமா, அவங்க மச்சி இந்த மச்சி நீ பார்த்துக்குமா, அப்புறம் மாமியார் நீ பார்த்துக்குமா, இப்படியே தான் இன்னொரு மேலே வெயிட் போடுறீங்க. அப்படி வெயிட் போடக்கூடாது. எப்போ ப்ரெக்னென்ட் ஆனாலும்
அப்போ சிந்து பாத் மாதிரி ஒரு பொட்டி கட்டி அந்த பொட்டி உள்ளவே மணியை வச்சுன்னு 24 ஹவர்ஸ் டெலிவரி வரைக்கும் அவங்களுக்கு பேசிக்கினே இருக்கணும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி ஆகிடும். எப்பேற்பட்ட குழந்தை உள்ள கஷ்டம் வந்தால் கூட சரி, நம்ம காட்டுற அன்புனால அது சரியாயிடும். இது என்னுடைய அனுபவம். என்னுடைய 15 வருஷத்தில் சைக்காட்ரிக்கில் இருந்ததுனால என்னுடைய அனுபவம். எங்கே காட்டுறீங்க? வந்து ஒபிசிட்டி. அவங்க அம்மா வந்துட்டு குண்டா இருப்பாங்க. இந்த பொண்ணும் குண்டா இருக்கும். தைராய்டு கூட இருக்கும். பயங்கர பன்னி மாதிரி குண்டு குண்டு இருக்கும். அது எப்படி டெலிவரி பண்ணால் அதுக்கு டக்கு டக்குன்னு ப்ரீமேச்சுர் டெலிவரியே ஓடியாந்துடும். இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு உடம்பு இறைச்சி கிளச்சி பண்ணால் ஒரு 2 நாள் ஆகிடும். வந்துட்டு ப்ரீமேச்சுர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன். பனிக்கூடம் பட்டால்னு முடிச்சிடும், பேபி உடனே வந்துடும். ப்ரீமேச்சுர் ரப்சர், ப்ரீமேச்சுர் பேபி. ஓகேங்களா? அதுதான் பி. கியூன்றது குவாட்ரிபிளட். ஒரு குழந்தை 2 குழந்தை பிறந்தாவோட சிசேரியன்லாம் பண்ண மாட்டாங்க. நார்மலாக டெலிவரி பண்ணுவாங்க. 3 குழந்தைனா கூட சிசேரியன் பண்ணுவாங்க. இது 4 குழந்தைன்னா கொஞ்சம் உஷாராக எல்லாம் பீடியாட்ரிஷனும் கைனகாலஜிஸ்டும் தேட்டருக்கணும், எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் குவாட்ரிபிளட்னு சொல்லுவாங்க. வந்துட்டு RH இன்கம்பேட்டபிலிட்டி. அதாவது நீங்கள் பாசிட்டிவாக இருப்பீங்க, பொண்டாட்டி நெகட்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் குழந்தை வந்துட்டு கொஞ்சம் அப்நார்மலாக பிறக்க நேரம். அது முதல்லே ஸ்டார்டிங்லே இருந்துட்டு அதை முறியடிக்கிற மாதிரி ஊசிலாம் வந்துக்குது. ஆன்டி RH ரியோகைம்னு வந்திருக்கு. அது போட்டால் வந்து ஓரளவுக்கு சரியாயிடும். அதை நீங்கள் போட்டுக்கணும். ஃபார் செப்சிஸ். செப்சிஸ்னால் எங்கன்னா காலில் சேர்த்து பொண்ணு இருக்கும், அது மொல்லமாக ஊடுருவி இடுப்புக்கு போயிடும். அப்போ இடுப்பு டைட்டாக இருக்கும், டெலிவரி போகும்போது வலிக்கும். அதனால் எந்த செப்டிக் கன்வென்ஷன் இரும்புல இருந்தால் உடனே சரி பண்ணணும். மூக்கில் சளி விழுதா உடனே சரி பண்ணணும். வேறு இடுப்பு கை கால் பேதி ஆகுதா உடனே சரி பண்ணணும். டீஹைட்ரேஷன் வந்துடும். அது தான் செப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. வந்து பினைன் டியூமர். ஏதோ இடத்துல பினைன் டியூமர், ஆபத்து இல்லாமல் பினைன் டியூமராக இருக்கும். அந்த டியூமர் இருந்தால் கூட பின்னாடி டெலிவரிக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கணும். அது மாதிரி யூட்ரன் ஃபைப்ராய்டு இருக்கும், கர்ப்பப்பையில் கற்பழும். ஃபார் வந்துட்டு வெனிரல் டிசீஸ் அண்ட் வேசோப்ரிவியான்வாங்க. சடன் வெயிட் லாஸ், அதான் W. எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க எதுக்கோ ஒன்று, அதில் வந்துட்டு எலும்பெல்லாம் கோணைன்னு இருக்கும். அது பேர் சீப்பிடின்னுவாங்க. அப்போ சீப்பிடினா கூட நார்மலாக பிறந்துன்னு சொல்ல முடியாது. சீப்பிடினா அந்த எலும்பெல்லாம் டைட்டாக இருக்கும், குழந்தை பெருசாக இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ரே அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவாங்க. வந்துட்டு யோக் சேக் அப்நார்மாலிட்டி. எப்போ வந்துட்டு ஹார்ட் பீட்டு பிடிக்கும், 2 மாதம் ஆகிருப்பாங்க, இல்லை வந்துட்டு 59 நாள் ஆகிருப்பாங்க, குழந்தை துடிக்காது. ஆனால் துடிக்கலைன்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அதில் எர்லியராகவே நீங்கள் பண்ணணும். அந்த யோக் சேக்கை வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து ஹார்ட் பீட் அடிக்குதா அடிக்கலையான்னு சொல்லிட்டு முதல்ல அதை வந்து அபார்ஷன் பண்ணி விட்டுடணும். அப்படி செத்து போன குழந்தை உள்ளேயே வச்சுன்னு வளர்க்கக்கூடாது. 2வது சைக்கோட் இம்ப்ளான்டேஷன். அந்த இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த குழந்தையெல்லாம் முட்டைக்காரு டெஸ்ட் டியூப் பேபின்னு, அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒரு குழந்தைய நீங்கள் வந்துட்டு குழந்தைய உருவாக்கிட்டீங்க அப்படின்றது பெருமை இல்லை. குழந்தை விட்டோடனே அவன் இந்த மாமியார் வீட்டில் விட்டுட்டு குழந்தை வளர்கிற வரைக்கும் அங்கேயே விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அம்மா வீட்லையும் அது சரியில்லை. இல்லை அம்மாவோட விட்டுட்டு எந்த அம்மாவும் மருமகளை அப்படி உயிர் மாதிரி பார்க்க மாட்டாங்க. அம்மா விட்டு நீயே பார்த்து 1 2 இருக்கும், அது என்ன கவலை கிடையாது. அம்மா பார்த்துக்கோங்க, தங்கச்சி பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தனியாக ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட சரி, அம்மாவோ உங்கள் தங்கச்சி வந்தவங்களை கிண்டல் அடிப்பாங்க. தனியாக ஒரு கோயிலுக்கு போனோட இன்னும் ஜாலியாக சுற்றுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாமல் எங்கள் ஒய்ஃபை நான் பத்திரமா பார்த்துன்னு எனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு நான் பண்ணுவேன்னா, என்கிட்ட பணம் இல்லை, பணம் வேணாம், படிப்பு இல்லை, படிப்பு வேணாம், அழகு இல்லை, அழகு வேணாம், இல்லை நெக்லஸ் வாங்கி உதவும் வேணாம். நீ அன்பு காட்டுற அன்பிலேயே அவங்க வந்து 1 மாதத்துலேருந்து 10 மாதம் ஆனால் அழகான நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி குழந்தைய பெற்று எடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த ABCD EFG HIJK LMN OP QRST இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய டாக்டரோ உங்கள் மாமியாரோ
உங்கள் அம்மாவோ உங்கள் தங்கச்சி யாரும் கிடையாது. நீங்களே பார்த்துக்கணும். A for abortion, B for bleeding, C for cervical incompetence, D for development disorder, E for eclampsia, F for G for gestational diabetes, ரெண்டாவது ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் வந்துட்டு ஜாண்டிஸு, அப்புறம் கிளன்ஃபீல்ட் சிண்ட்ரோம். இது மாதிரி 26 டிசீஸ் இருக்குது. அது இடன் டிசீஸ். அந்த நேரத்தில் தான் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அந்த ஏபிசிடியில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு அது இப்போ உங்களுக்கு தெரியாது. அதை நான் வந்துட்டு இந்த யூடியூப்பில் அனுப்புகிறேன். அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதனால் நல்ல குழந்தைய பெற்றெடுங்க. எப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறோம் திருப்பி திருப்பி சொல்கிறேன். பணம் இல்லையே, காசு இல்லையே, உணவு இல்லையே, நகை இல்லையே, ஆஸ்பத்திரி போகிறதில்ல, ஒரு வெங்காயமும் வேண்டியதில்லை. நீங்கள் குழந்தை உடனே டாக்டர் போய் அதை மாற்றி போட்டு 12 மாதம் வரட்டும், இல்லை 10 மாதம் வரட்டும் சொல்லவே முடியாது. நீங்கள் காட்டுற அன்புலேயே எப்போ டெலிவரி இருக்கிறாங்களோ சிந்து பாத் மாதிரி கதை வச்சுக்க, பொட்டிலேயே அவங்க மனைவி வச்சுக்காம நீ பொட்டிலேயே வச்சுன்னா அவங்களாண்டு பேசிக்கினே இருக்கணும். அவங்கள சந்தோஷமாக பேசுகிற மாதிரி பண்ணணும். சில பேர் உம்னா மூஞ்சியா இருக்கும், பேசாது, அடம் பிடிக்கும், நமக்கு கோபம் வரும். கோபமே வரக்கூடாது. அவங்க ஏன் பேச மாட்டான்னு நம்ம பேச வச்சு ஒருத்தர் கலந்துக்கணும். அம்மா பார்த்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி பார்த்தாலும் சரி, மாமியார் பார்த்தாலும் சரி, உங்கள் தங்கச்சி பார்த்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு மனைவி எந்த கணவனை அன்பாக வச்சுக்கிறணும். அப்போ தான் செலவு இல்லாமல் ஈஸியாக அழகான குழந்தை பிறக்கும். நன்றி, வணக்கம்.